ஸ்ரீ குபேரன் டிவி அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். ஒரு பெரிய ஏக்க பெருமூச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா கர்மக்காரகன் கர்மஸ்தானத்தில் அமர்ந்து அவன் வக்ரம் பெற்று கிட்டத்தட்ட 140 நாட்கள் வக்ரணிகளில் இருந்து 11/10/2021 அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த சனி பகவான். படாத பாடு படுத்திட்டார். உலகம் போகிறான். நம்ம நாட்டுக்குன்ட்டு இல்லை, நம்ம தனிப்பட்ட மனுஷனுக்குன்ட்டு இல்லை, உலகம் போகிறான். படாத பாடு படுத்திட்டார். எவ்வளவோ விஷயங்கள் மக்கள் உணர வேண்டிய தன்மைக்கு தானாக தள்ளப்பட்டனர். இதுதான் கர்ம காரகனின் வினை. சனி தண்டிக்க ஆரம்பித்து விட்டால் அவரிடந்து யாராலும் யாரையும் காப்பாற்ற இயலாது என்பதை இந்த பிரபஞ்சத்திற்கு மறுபடியும் உணர்த்தி இருக்கிறார் இந்த சனி பகவான். தண்டிப்பதில் வல்லவர். காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்தில் தராசை கையில் வைத்துக்கொண்டு, அதான் துலாம் ராசி என்றதற்கு பெயர். தராசை கையில் வைத்துக்கொண்டு கண்களை கட்டிக்கொண்டு ஒரு கையில் வாளும் ஒரு தோளில் புறாவும் நிற்க தண்டனைன்னு வந்தாச்சுன்னா பாரபட்சம் இல்லாமல் வேண்டியவர் வேண்டாதவர், சிறியவர் பெரியவர், ஆண்கள் பெண்கள் என்ற எந்தவித பாகுபாடுமின்றி பாரபட்சமின்றி தவறுக்கு தண்டனையைத்தான் தீர்வு என்றால் அந்த தண்டனையை நிறைவேற்றுவதில் வல்லவர் என்பதால் தான் சனியை கண்டாலே அனைவரும் அஞ்சுகிறார்கள். இப்போ எல்லா கோயில்களையும் நாம் போயிருக்கேன், எல்லா கோயிலுக்கும் போயிட்டு தான் இருக்கோம். திருப்பதிக்கு போனால் 7 கொண்டலவாடா, வெங்கட்ரமணா, கோவிந்தா அப்படிங்கிறோம். ராமேஸ்வரம் போனால் அரகர மகாதேவாங்கிறான். காசிக்கு போனால் ஜெய் கங்கே ஜெய் கங்கேங்கிறாங்க. எல்லா ஊரில் போங்க, எந்த கோயில் போனாலும் இந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான முருகன் கோயிலெலாம் கோஷம் எல்லாம் பார்க்கலாம். ஆனால் திருநள்ளாருக்கு போயிட்டா சப்த நாடி ஒடுங்கி மூச்சு விடுறானா என்னென்னு கூட தெரியல, அப்படி ஒடுங்கி போயிருக்கானா. அவ்வளோ பயம் எல்லாருக்கும் சனி பகவான்னாலே. ஏன் தப்பு செய்யணும், ஏன் பயப்படணும்? இந்த கேள்வி தான் எங்களுடைய கேள்வி. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் சற்று ஆன்மீக நாட்டத்தில் எங்களை செலுத்தி யார் வந்தாலும் அவருக்கு நல்வழி காட்ட வேண்டும் என்ற ஒரே சீரிய நிலையில் தான் நாங்கள்லாம் போயிட்டுருக்குறோம். இது நான் என் பெருமைக்காக சொல்ல வரல. அதனால் எங்களுக்கு இதை பற்றின பயம் இல்லை. எனக்கு இப்போ 7.5 நாடு சனி நடந்துக்கிட்டு இருக்குது. நான் தனுசு ராசி, எனக்கு 7.5 நாடு சனி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே 5 வருஷம் போயாச்சு. நாங்கள் இன்னும் அதே நிலைமையில் தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். அப்போது முடியும் அப்படின்னா உங்கள் எல்லாராலையும் கண்டிப்பாக முடியும். அந்த 7.5 நாடு சனியை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை ஒரு குழந்தை பிறக்கும்போது என்ன தன்மையில் பிறக்கிறதாங்க உணர்ந்து அந்த பெரியவர்கள் அந்த குழந்தை நான் அந்த சாமியை கும்பிடுங்க, அந்த கோயில் போங்க, இந்த கோயில் போங்கலாம் நான் சொல்ல வரல. மனிதாபிமான தன்மையோடு குழந்தைய வளர்த்து தரணும். கேட்டால் சின்ன குழந்தை போக போக சரியாயிரும்னு நம்ம பார்க்குறோம். டிவி ஷோக்களையும் ஃபேஷன்களையும் வர்றது தான் ஒரு பெரிய ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட்டுன்னு நினச்சி அந்த குழந்தை நட்சத்திரங்கள் குழந்தையெல்லாம் கொண்டு வரும்போது அது இந்த வருமானம், பணம், காசு, 4 பேர் இதெல்லாம் பார்த்து ஆரம்பிச்சோம். நமக்கு பார்க்க ரச்சனையாக இருக்குது, இல்லாமல் இல்லை. அதுக்காக அந்த குழந்தையின் வாழ்க்கையை நம்ம அந்த மாதிரி ஒரு மீடியாவில் தள்ள ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதுதான் வாழ்க்கைன்னு அந்த குழந்தை போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ எங்கே போனாலும் தன்னுடைய பேர் புகழ் பேசணும், தன்னை பற்றி பேசணுங்கிற நிலைமையை கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த குழந்தை சொன்ன பேச்சு கேட்கல வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதன் மேல் நம்ம பழிய போடுறதுலையும் ஜாதகத்தை தூக்கிட்டு எல்லாத்தையும் அலையிறதுலையும் எந்த அர்த்தமுமே இல்லை. சிறு குழந்தையிலிருந்தே அவருடைய ஒரு தன்மையோடு கொண்டு செல்ல வேண்டும். வாழ்க்கைக்கு இதுதான் உதவும், இதுதான் வாழ்க்கை என்று நாம் நிர்ணயிக்க முடியாது. அதை பிரபஞ்சம் நிர்ணயிக்கும், இந்த கிரகங்கள் நிர்ணயிக்கும், அதன் தசாபுத்திகள் நிர்ணயிக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒவ்வொரு ராசிலையும் நிதானமாக பயணிக்கிறான். யார் சரி செய்கிறாங்க, யார் தவறு செய்கிறாங்க என்னங்கிறதெல்லாம் ஆராய்ந்து செல்வதால் தான் அவன் மந்தன் என்று அவருக்கு பேர். கிட்டத்தட்ட 2.5 வருடம் ஒரு ராசியில் இருக்காது. அதாவது ஒரு மாதத்தில் 1 டிகிரி நகர்றார். 30 மாதம் 30 டிகிரி நகர்வதற்கு சனி பகவான் எடுத்துக்கொள்கிறார். மற்றவங்களாவது ராகுக்கு 1.5 வருஷத்தில் போயிடுறாப்புல, குரு பகவான் 1 வருஷத்துலேயே ஓடிடுவாப்பில், மற்றவங்களாம் 1.5 மாதம் 1 மாதம் இப்படிலாம் கணக்கு பண்ணிட்டு இருக்கு. ஆனால் சனி பகவான் நிதானமாக தீர ஆரோக்கித்து
ஆராய்ந்து இவருக்கு என்ன நாம் செய்யணும், என்ன கொடுக்கணுங்கிறதெல்லாம் யோசிச்சதுனால தான் அவருக்கு நிதானம். ஆனால் அவருக்கு நம்ம ஒரு மந்தன், ஒரு சோம்பேறின்னு ஒரு பேரை கொடுத்து வச்சுட்டோம் நம்ம அதனால் 30 மாதம் ஆகிறது ஒரு ராசியை கடப்பதற்கு. தீர விசாரித்து அதற்குண்டான பலன்களை தருகிறார். அப்பொழுது நாம் நம்ம நெறி தவறாமல் மனிதாபிமான தன்மையோடு நாம் நடந்துக்கிட்டோமானா, ஆசாபாசங்களுக்கு அப்பாற்பட்டு நம்ம நடந்துக்கிட்டோம்னா, இந்த சனி பகவானை போய் கொடுக்குறவங்க யாருங்க, சனி கொடுக்க ஆரம்பிச்சுட்டோன்னா யாராலும் தடுக்க முடியாது. சனி ஈஸ்வரன் அவருக்கு பட்டம் கிடைச்சது. சனீஸ்வரனுங்கிற பட்டம் அவருக்கு வந்தது அதுதான். நீதி நேரை தவறாதவர், நீதிமான், தர்மவான், எல்லா அவரோட பேரிலும் அவருக்கு உண்டு. ஆக அப்பேற்பட்ட சனி பகவான் 140 நாட்கள் சும்மா தோசையை புரட்டி போடுற மாதிரி ஒரு போட்டு எல்லாரோட வாழ்க்கையும் நீங்கள் எப்படி இல்லாமல் கொண்டு வந்து இன்றைக்கி ஒரு கொரோனாங்கிற தாக்கத்தை எல்லாரும் சிக்க வச்சு சின்னாபின்னா வாக்கிட்டு இருக்கிறார். ஏன்னு கேட்டால் கர்மஸ்தானம்ங்கிறது பிரபஞ்சத்திற்கு, அதாவது காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் கர்மஸ்தானம். செய்யும் வினைகளுக்கு ஏற்ப நிலைகளை அவர்களுக்கு பரிசாக அளிக்கிறார். அந்த பரிசு தண்டனையா நல்லதா அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்கணும். அப்பேற்பட்ட சனி பகவான் 11/10/2021 அன்று வக்ர நிவர்த்தியை இதில் தப்பி பிழைத்தோருக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு நல்வழி புகட்டி அவர்கள் வாழ்வில் மேன்மையடைய செய்வதற்காக ஒரு உத்தமமான காலகட்டம் வருகிறது. அதுக்கு ஒரு வாரத்தில் குருவும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறார். அப்போ இவங்க 2 பேரும் வக்ர நிவர்த்தியது பெரிய நிம்மதியான விஷயம், உலகத்திற்கே பெரிய நிம்மதியான விஷயம். நிச்சயம் நமது பாரத தேசம் இதில் காப்பாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. காரணம் இங்கே கர்மபூமி, இங்கு தர்ம காரியங்கள் நிறைய நடக்கின்றன, ஆன்மீக பணிகள் நிறைய நடக்கின்றன. இவை கண்டிப்பாக அனைவரையுமே காப்பாற்றும். இதை பற்றி நாம் இன்னும் வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்கும் இதன் நிலைகள் எவ்வாறு நடக்கும் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். எல்லா ராசிகளையும் பற்றி நம்ம அழகாக பேசிட்டு வந்துட்டோம். மகர ராசிக்கு ராசியாதிபதியே இந்த சனி பகவான் தானே. சனி இருக்க கொடுப்பான்னு நம்ம சொல்லிட்டே இருக்கோம். பார்க்குறவங்களுக்கெல்லாம் கொடுக்குற சனி இருக்கிற இடத்த மாத்திரம் வீணாக்குவானோ. தன் சொந்த வீடு இல்லையா, தன் சொந்த வீட்டிலே உட்கார்ந்துருக்கும் போது தன் சொந்த வீட்டை அலங்கரிக்கத்தானே பார்ப்பான் அந்த சனி பகவான். கூட யாரை வச்சிருக்கோம், தன காரங்களையும் வேற வச்சிருக்கோம். உட்காரு, வீடு, இந்த வீட்டை அழகுபடுத்தணும். அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு இது ஒரு உத்தமமான ஒரு காலகட்டம் தான் சொல்லணும். இந்த சனியின் வக்ர நிவர்த்தியை இது நாள் வரை கிட்டத்தட்ட 140 நாட்கள் வக்ரகதியில் சஞ்சரித்துக் கொண்ட சனி பகவான் தன்னுடைய கர்ம கடமைகளை உலகம் பூரா நிறைவேற்றி யாருக்கெல்லாம் தண்டனை கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுத்துவிட்டு மிச்சம் இருப்போரை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொல்ல போனால் அது 11/10/2021. அதுக்கு ஒரு வார்த்தை தனக்காரகனும் வக்ர நிவர்த்தி ஆறான். அப்போ ராசியாதிபதி வக்ர நிவர்த்தியாகி ஒரு பெருமூச்சு விட்டு நம்மளோட கடமையெல்லாம் முடிச்சாச்சு, இருக்க இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணுங்க, அது நல்லா டெக்கரேட் பண்ணி அழகுபடுத்தி நல்லா ஜம்முன்னு கொண்டு போய் ப்ரொசீட் பண்ணணும் இல்லையா. அப்படி ஒரு தன்மை இந்த மகர ராசிக்கு கண்டிப்பாக ஏற்படும். கிட்டத்தட்ட மகர ராசிக்கு இது ஒரு அமோகமான காலம் என்றுதான் நாம் இந்த சனி வக்ர நிவர்த்தியை நாம் சொல்ல வேண்டும். தனது ராசியில் இருந்து கொண்டு அவன் பார்க்கும் இடங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட இடங்கள் பாருங்கள். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், ஒரு வேகம், ஒரு உற்சாகம், ஒரு வீரியம். அதாவது 3ஆம் இடத்தை நம்ம வீரம்னு சொல்றோம், அதே சமயத்தில் அந்த 3ஆம் இடம் தான் பயத்துக்கும் அதுதான் காரணம். தைரியஸ்தானத்துக்கும் 3ஆம் இடம் தான், பயத்துக்கும் அந்த 3ஆம் இடம் தான் காரகத்துவம் வைக்கிறது. அப்ப அந்த பயத்தை போக்கி ஒரு தைரியத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் இது. மகராசிக்காரங்க நான் இருக்க, துணிஞ்சு இறங்கு, முயற்சி பண்ணு, வெற்றியை தருவதற்கு 10ஆம் இடத்தில் நான் தொழில் ஸ்தானத்தில் நான் பார்க்கிறேன், கவலையே பட வேண்டாம். அந்த தன்மையை நிலைநாட்டக்கூடியவன் இந்த
சனி பகவான் இது நிச்சயமாக மகர ராசிக்கும் ஒரு உத்தமமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த சனி பகவான் அந்த 3ஆம் இடத்திற்கு அதிபதியில் தன்னிடமே உட்கார வைத்துக் கொண்டிருக்கிறார். தனக்காரகா, முயற்சி செய்பவர்களுக்கு நீ அள்ளி கொடுக்க வேண்டும், அதில் குறை வைத்திருக்க கூடாது. குருவையும் பக்கத்திலே வச்சிருக்காரு சனி பகவான். சொல்லுவாங்க எல்லாரும், குரு சனி சேர்ந்தால் பிரம்மஹத்தி தோஷம் என்று. நீ பிறகு வாழ வைத்து பழகும், ஏன் ஹத்தியை பண்றீங்க? ஹத்தியா அப்படின்னா ஹத்தியா, ஹத்தியா அப்படின்னா கொலை, பாதக செயல். ஹத்தியாங்கிறது இந்தி வார்த்தை. பிரம்மஹத்தியா, நீதி நெறி தவறாமல் வாழ்வர்களை இன்சிப்பது பிரம்மஹத்திய தோஷம். பசுக்களை வதைப்பது பிரம்மஹத்திய தோஷம். கோவில் சொத்துக்களை அபகரிப்பது பிரம்மஹத்திய தோஷம். கோவிலுக்கு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு செய்யாமல் இருப்பது பிரம்மஹத்திய தோஷம். குலதெய்வத்திற்கு பிரார்த்தனை செலுத்துவதாக செய்துவிட்டு அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றாமல் இருப்பது பிரம்மஹத்திய தோஷம். பிராமணர்களை வஞ்சிப்பது பிரம்மஹத்திய தோஷம். பிராமண சொத்தை அபகரிப்பது பிரம்மஹத்திய தோஷம். கர்ப்பிணி பெண்களை சித்திரவதை செய்வது பிரம்மஹத்திய தோஷம். நாங்கெல்லாம் பிள்ளைய பக்கலையா, இதெல்லாம் பிள்ளைத்தாச்சியா இருக்கியா, செய்யுமா இந்த வேலையை, மாமியார் விரட்டுவான். எல்லார் உடல்நிலையும் ஒரே மாதிரி இருக்காது, முடியலன்னு விட்டுறணும். இதெல்லாம் பிரம்மஹத்திய தோஷத்தை தான் உருவாக்கும். இத்தனையும் செஞ்சு போட்டு சனியும் குருவும் சேர்ந்த பிரம்மஹத்திய தோஷம்னு சொல்றதுல எந்த வகையில நியாயம் தெரியல. இதை உணர்த்தக்கூடியவர்கள் சனி குரு சேர்க்கை. இது போன்ற பாதிப்புகளை நீ செய்திருக்கிறாய், அதை கொண்ட வினைகளை அனுபவிக்க இந்த ஜென்மத்தில் நீ பிறந்திருக்கிறாய் என்பதைத்தான் பூர்வ புண்ணிய கர்மகாரகனும் இந்த ஜென்ம கர்மகாரகனும் ஒன்றிணைந்து உங்கள் ஒரு ராசியிலேயே அமர்ந்திருக்காங்க. அப்ப அதுக்கு பிராயச்சத்தை என்ன பண்றது, அது கடைசியில் பார்ப்போம். அந்த 3ஆம் இடத்திற்கு பிறகு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் இந்த சனி பகவானின் பார்வை பதிகிறது. 7 என்றால் எதிர்த்தரப்பிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்போ உழைப்பின் மூலம் ஒரு உன்னத பலனை அடைந்து அதற்கு ஏற்றாற்போல் வருமானத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் அது மிகையாகாது. வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு மக்கள் வாசம், வெளிநாட்டில் பணிபுரிதல், இவை அனைத்திற்குமே ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை என்று எடுத்துக்கொண்டால் ஒரு இன்னொரு 4 வருஷத்துக்கு சனி பகவான் பயிற்சியால் கும்பத்துக்கு போற வரைக்குமே இந்த சனி பகவான் இதை கண்டிப்பாக செய்வார். அப்பப்போ வக்ரமாகும் போது கொஞ்சம் அடுத்த வருஷமும் வக்ரமாகுமே எப்படியும், அதே மகராசி தான் அப்பவும் இருப்பார் அவர். அந்த நேரம் சற்று எச்சரிக்கை உணர்வோடு இருந்து கொண்டால் அது அப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் அதை பற்றிய பலன்களை நம்ம பேசுவோம். அப்போ எதிர்பிறப்பு ஆட்கள் மூலம் வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். அதே சமயத்தில் வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு யாராவது வேலை செய்கிறாங்க, இல்லை உங்களுக்கு வேலைக்கு ஏதாவது பண்ணணுமா, அப்ளை பண்ணணுமா, அந்த 11/10/2021 மேலே அப்ளை பண்ணுங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையும். ஒரு நல்ல இடத்தில் நல்ல ஊதியத்தில் ஒரு வேலையும் கண்டிப்பாக கிடைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு. அதே சமயத்தில் நண்பர்களிடம் மதிப்பு கொடுத்து பழகுங்கள். இருக்கிறவன் இல்லாதவன் பார்த்தலாம் நட்பு சேர்க்கக்கூடாது. அதனால் நட்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பழகுங்கள். நண்பர்களையும் பேணி போற்றி பாதுகாத்து வாருங்கள். அது உங்களுக்கு ஒரு நல்ல தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் பார்ட்னர்ஸ், அவர் சரியாக ஆஃபீஸ் வந்து உட்காரதில்லை, அவர் எதுக்கு நம்ம இத்தனை % கொடுக்கணும், என்னப்பா அப்படிலாம் பண்ணுறதா என்ன அர்த்தம், சண்டை சச்சரவுலாம் போடாதீங்க. முடியலையா நீங்கள் ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு முடியல நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீ பார்த்துக்கோ. அந்த தன்மையோடு கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை. இதையெல்லாம் செய்தீர்களானாலும் இவர்களுக்கு நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும்.
இதே சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தையும் அந்த சனி பகவானின் பார்வை பதிவுது. பிரதானமே தொழில் தானே, எல்லாத்துக்கும் தொழில்னு ஒன்று இருந்தால் தானே வருமானம் இருக்கும். அது முதலாளியாக இருந்து பண்ணாலும் சரி, தொழிலாக இருந்தால் வயிறு பசிக்கிறது எல்லாத்துக்குமே ஒண்ணுதான். அப்போ பசிக்கும், அதுக்கு ஏதாவது வேலை செய்யணும், அதுக்குண்டான வேலை கண்டிப்பாக அமையும். ஏன்னா உங்க தொழில் ஸ்தானத்துல உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல தான் சனி பகவான் உச்சமே அடைகிறார். அந்த உச்ச வீட்டை இப்போது சனி பகவான் பார்வை வேறு பதிகிறது. இந்த சனி வக்ர நிவர்த்திற்கு பிறகு அது நல்ல ஒரு பலனை தரும். இப்பொழுது அப்படி இல்லை. இப்போ வக்ரத்தை இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இதை அனுசரித்து பழக வேண்டும். அப்போ சனி பகவானின் பார்வை முயற்சி ஸ்தானத்தில் படுவது, எதிர்த்தரப்பிலிருந்து வருமானத்தை இதன் மீது படுவது, அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தின் மீது படுவது, இது எல்லாமே இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒரு உன்னத நிலையை கொண்டு செல்லும். ஏன்னா ராசியாதிபதி ராசியில் ஆட்சி பலத்தில் இருக்கிறார். அப்ப ஆட்சி பலத்தில் இருக்கும்போது அதுக்கு தகுந்த நற்பலன்களை கண்டிப்பாக சனி பகவான் கொடுப்பார். இப்ப என்ன நீங்க செய்ய வேண்டியதான் என்னன்னு கேட்டா, கர்மகாரகன் சனி பகவான். காலபுருஷனுக்கு கர்மஸ்தானம் மகர ராசி, உங்கள் ராசி. மகரம் என்றாலே முதலை என்று பொருள். அந்த முதலை எங்கு வசிக்கும்? நீரில் வசிக்கும். ஆகையால் தான் நீர்நிலையில் சென்று தர்ப்பணங்கள் கொடுக்க வேண்டும் என்று கர்ம விதிகளில் கூறப்பட்டு இருக்கிறது. அதனால நீங்க இந்த திதி தர்ப்பணங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்களை ஒருங்குமுறையாக செய்து முன்னோர்களின் கர்மாவை குறைப்பதற்குண்டான வேலைகளை செய்தால், அவர்கள் ஆத்மா சாந்தி அடைவதற்குண்டான வேலைகளை நீங்கள் செய்தீர்கள் ஆனால் அது நிச்சயம் நற்பலன்களை கொடுக்கும். வயசானவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா, என்னப்பா என்ன சொல்லுங்க தம்பி, இந்த மாதிரி காசி யாத்திரை போடுவோம் ரொம்ப வருஷமாக ஆசைப்பா. சரிப்பா, நான் பணம் தர்றேன்ப்பா, சந்தோஷம் போயிட்டு வாங்கப்பா. அவங்களும் டிக்கெட்டை வாங்கி கொடுத்து நல்லா வசதியாக ஒரு ஏசி கோச் ஜம்முனி ஏற்பாடு பண்ணி ட்ரெயினில் ஏறி பத்திரமா உட்கார வச்சு நல்ல பிஸ்கட்டு, முறுக்கு, சீரை, இந்த மாதிரி தின்பண்ட பலன்கள்லாம் ஏற்ற கொடுத்து நல்லபடியாக போயிட்டு வாங்கப்பா அனுப்பி வைக்கணும். இந்த மாதிரி வேலைகளை செய்வீர்கள் ஆனால் நிச்சயமாக முன்னோர்களை கூட்டு பாருங்கள். கர்மவினையை தீர்க்கக்கூடிய வேலை சிவ வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். மகர ராசிக்காரங்கன்னா சிவ வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். நீர்நிலைகளை கொண்டு தர்ப்பணங்கள் திதிகள் கொடுக்க வேண்டும். நீர்நிலைகளை சுத்தம் செய்யும் வேலையும் செய்யலாம். அசுத்தமான நீர்நிலைகளை சுத்தம் செய்யக்கூடிய வேலைகளை செய்யலாம். உழவாரப்படைகள் செய்யலாம். வாய்க்கால் வெட்டுவது, கிணறு வெட்டுவது, நதிகளில் தூர்வாருவது, இது போன்ற பணிகளை எல்லாம் நீங்கள் செய்யலாம். உடல் உழைப்புகள் செய்யுங்கள். இது செய்வீர்களானால் இந்த மகர ராசி இந்த சனி வக்ர நிவர்த்தியின் மூலம் அதி உன்னத பலன்கள் அடைவார்கள் என்பதில் எந்த ஐயமும் வேண்டாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.